ஃபர்ஸ்ட் ஒயிட் குருமாக்கு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல தேங்காய், கொஞ்சமா சோம்பு, காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய், கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸி ஜார்ல பேஸ்டா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலெல்லாம் போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சமா போட்டுட்டு காரத்துக்கு ஏத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டைம்ல கொஞ்சமா கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா கரம் மசாலா அண்ட் கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி அந்த காயில நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த ஒயிட் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த ஒயிட் பேஸ்ட்ல இருக்கக்கூடிய மசாலாலாம் கொதி வந்த உடனே கொஞ்சமா தக்காளி, அதாவது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான ஒயிட் வெஜிடபிள் குருமா ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பரோட்டா, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும்.